பூங்கொடி, மா பரவாயில்ல விடுமா. அப்பா சொன்னதும் கரெக்ட் தாம்மா. நான் ராசி இல்லாத பொண்ணுதாம்மா. மத்தவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா எனக்கு நான் ராசி இல்லாதவதான். சரி விடுமா, வாமா நம்ம போய் வேலையை இல்லடி. என் பொண்ணுக்கு என்ன குறைச்சலு? நீ தேவதை, இந்த வீட்டு மகாராணி. நீ என் குலசாமிடி. சத்தியமா. மா நான் சந்தோஷமாதாமா இருக்கேன். நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம மனச போட்டு குழப்பிக்கிற? விடு. இருன்னு சொல்றேல்ல. நீ கேட்ட சர்டிபிகேட்லாம் உனக்கு கிடைச்சா நீ காலேஜ்ல சேர்ந்துருவேல. மா அந்த சர்டிபிகேட்டும் உனக்கு வேணும், அவ்வளவுதானே? அத நான் உனக்கு எடுத்துட்டு வந்து தரேன். என்னம்மா சொல்ற? என் பொண்ணுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? என்னடி அப்படி பாக்குற? பயமா இருக்குமா. அப்பா ரூம்குள்ள போறத நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பயந்துகிட்டே கிடக்கிறது? போதும். அந்த மனுஷனுக்கு செத்து செத்து வாழ்ந்ததெல்லாம் போதும். இனிமேல் பயப்படுறதா இல்ல. மா அப்ப அப்பா கிட்ட போய் சர்டிபிகேட்ட கேட்க போறியாமா? ஐயோ, நான் செத்தேன்ப்பா. அவருக்கு பயந்து பயந்து பழகி போயிட்டேன். திடீர்னு மாத்திக்க முடியாதுல்ல. மா நான் தான் பரவாயில்ல விடுன்னு சொல்லிட்டேன்ல. எனக்கு ஒன்னும் வருத்தம்லாம் இல்லம்மா. இல்ல இல்ல, கண்டிப்பா நான் உனக்கு சர்டிபிகேட் எடுத்து தரேன். எப்படிமா? எல்லாம் உங்க அப்பாக்கு தெரியாம தான். மா விட்ரி, அதுக்கப்புறம் என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, எதுக்குமா ரிஸ்க்? வேண்டாம்மா. என்னடி அப்படி சொல்லிட்ட? ராத்திரி உன் படிப்புக்கு நான் பொறுப்புன்னு சொன்னேன்ல. அது வெறும் வார்த்தை இல்ல, அடி மனசுல இருந்து நான் கொடுத்த வாக்கு. பொம்பளை பிள்ளைக்கு சொத்து கொடுக்க மாட்டேன்னு உங்க அப்பா சொன்னாரு. அத சொல்ல அவர் யாரு? நான் உனக்கு சொத்தை கொடுக்கறேன்டி. பொண்ணுங்களுக்கு படிப்பு தான் சொத்தே. என் பொண்ணுக்கு நான் கொடுக்க போற சீர்சனத்தை சொத்து எல்லாமே இந்த படிப்பு தான். அதுக்காக நான் என்ன வேணுமாலும் பண்ணுவேன். என் உசுரை கூட நான் குடிப்பேன். இப்படி பேசாதம்மா. இந்த ஒரு வார்த்தை போதுமா? நீ எனக்கு எதுவுமே செய்யலனா கூட எனக்கு பரவாயில்ல. என்னடி நீ அப்படி சொல்லிட்ட? உன்னை படிக்க வைக்கிறதுக்காக அந்த சாவை பார்க்க கூட நான் தயாரா இருக்கேன். மா ஏமா இப்படி எல்லாம் பேசுற? பின்ன என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நிறைய இருக்குமா. அப்புறம் என்ன? போய் குளிச்சுட்டு ரெடி ஆகு. என்ன ஆனாலும் சரி, அந்த யமனே என் முன்னாடி வந்து நின்னாலும் என் பொண்ணை காலேஜுக்கு அனுப்பிட்டுட்டேன், நான் உன் கூட வருவேன்னு சொல்லுவேன். போதுமா? நீ இப்படி எல்லாம் பேசுறதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அம்மாவா நான் வாக்கு கொடுத்துட்டேன். நீ கவலைப்படாம குளிச்சுட்டு ரெடி ஆகு. என்னானாலும் சரி, நீ இன்னைக்கு காலேஜில் சேர்ற. சரியா? போன்னு சொல்றேல்ல. போய் குளி. ரஞ்சிதா, என்னங்க? நான் வந்துட்டேன். என்னடி பண்ணிட்டு இருக்க? நான் வந்துட்டேங்க. என்னங்க? என்ன? நீங்க தான் கூப்பிட்டீங்க. கலெக்டர் அம்மாவுக்கு அர்ஜென்டா ஏதாவது வேலை இருக்கா? எதா இருந்தாலும் உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கித்தானே செய்யணும். இன்னைக்கு என் மகனுக்கு காலேஜ் லீவ் இல்லை, அதான் அவன் கூட சந்தோஷமா இன்னைக்கு பொழுத போக்கலான் இருக்கேன். பெரியவன்கிட்ட சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். குடல், ரத்தம், தலைக்கறி, மீன், சிக்கன்னு ஒரு ஐட்டத்தில் இல்லையே. பாய் கடையில் சொல்லி ஸ்பெஷலாக கொண்டு வர சொல்லிட்டேன். 2 பசங்களையும் உட்கார வச்சு எண்ணெய் தேய்ச்சி விட்டு குளிப்பாட்டி அசைவம் சமைச்சு கொடுத்து இன்னைக்கு முழுக்க அவங்களோட சந்தோஷமா இருக்க போறேன். ஐயோ கடவுளே, இந்த மனுஷன் வீட்டில் இருந்தா பூங்கொடி எப்படி காலேஜுக்கு போவா? ஏய், என்ன முனி அறிஞ்ச மாதிரி நிக்கிற? இல்லங்க, அது அப்பா. வாராஜா. அப்பா, நீங்க சொன்ன எல்லா ஐட்டமும் வாங்கிட்டு வந்துட்டேன்ப்பா. சரிப்பா, உள்ள கொண்டு போய் கொடு. சரிப்பா, நான் போய் உள்ள கொடுக்குறேன். இந்தா குடி.
என்ன பேந்த பேந்த முழிச்சிட்டு இருக்க? இல்ல அது வந்து இல்ல ஏதோ சொல்ல வந்தியே. இன்னைக்கு சிவராத்திரிங்க, அதுக்கு மகா பிரதோஷம் வேற. இருக்கட்டும், அதுக்கு என்ன? அசைவம் சமைக்க கூடாது. ஏய், நம்ம சாமி கும்பிடுறது விரதம் இருக்கலாம் எதுக்கு? நம்ம பசங்க சந்தோஷமா இருக்கணும்னு தானே. என் பிள்ளைகளுக்கு எது சந்தோஷம்னு எனக்கு தெரியும். கறி சமைக்க சொன்னா மசாலாவுக்கு என்ன பண்ணணும் மட்டும் யோசி. புருஷனுக்கு புத்தி சொல்லணும்னு நினைக்காத. எனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு உனக்கு தகுதியோ யோக்கியதே இல்ல. ஒரு பொம்பளை என்ன வேலை பார்க்கணுமோ அதை மட்டும் பொறுப்பா பாரு, புரியுதா? நெஞ்சு எலும்ப சூப்பு வச்சிரு, நல்லி எலும்ப மசாலா பண்ணிடு, மீனை வறுத்துரு, குடலை குழம்பு வச்சிரு, தலைக்கறியும் மீனையும் வறுத்துரு. ஏய், என்ன தூங்கிட்டியா? இங்க பாரு, நான் சொன்னதெல்லாம் குக்கர்ல மிக்சியில் அடிச்சு பண்ணக்கூடாது. அம்மியில அரைச்சு மண்பானையில வச்சு சமையல் பண்ண, புரியுதா? நான் போய் என் செல்லம்மா என் சக்தியை போய் எழுப்பி கூப்பிட்டு வர்றேன். எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணி வை, புரியுதா? சரிங்க. ஏய், எங்க இந்த வீட்டுல உதவாக்கிற ஒண்ணு இருக்குமே? மாடியில இருக்காங்க. மாடியில என்ன வேலை பார்த்துட்டு இருக்கா? அந்த உதவாக்கிற வேணா கூட மாட ஒத்தாவசிக்க வச்சுக்க. சரிங்க. இதே சாக்குன்னு சொல்லி ஏதாவது ஏடா கூட பண்ணான்னு வை, அப்புறம் நான் கொலைகாரனா மாறிடுவேன். இன்னைக்கு பூரா நான் வீட்டுல தான் இருக்க போறேன். என் பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்குன்னு முடிவு பண்ணிட்டேன். அதுல ஒரு சின்னதா தப்பு வந்தாலும் அவ்வளவுதான். என்ன சொன்னதெல்லாம் புரிஞ்சது இல்ல? புரிஞ்சதுன்னா அப்புறம் ஏன் நிக்கிற? போய் வேலையை பாரு. ஐயோ கடவுளே, நான் எப்படி இன்னைக்கு அவளை வெளியே அனுப்ப போறேன்னு தெரியலையே.